இன்றைக்கி பீகாரி ஸ்டைலில் ஒரு சூப்பரான பூனா சிக்கன் மசாலா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே வச்சிடலாம். இதுக்கு தேவையான மசாலா போட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 5 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பட்டை, மிளகு, சீரகம், சோம்பு, 2 வரமிளகா, கொஞ்சமாக மல்லி போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ஆறினோடனே ஒரு மிக்ஸ் ஜாருக்கு மாற்றிட்டு பழுத்த பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணி இதோட சேர்த்து ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். குக்கர் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய், பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அது கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எண்ணெய் நல்லா வதங்கட்டும். அப்புறம் ஒரு ஃபுல் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா இந்த எண்ணெயில் மிக்ஸ் ஆகணும் இந்த கிரேவி எல்லாம். 25 ml ஃப்ரெஷ்ஷான தயிரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மஞ்சத்தூள், உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சிக்கனுக்கு ஆல்ரெடி உப்பு போட்டிருப்போம், மசாலாவுக்கு போடலை. ஸோ அதுக்கு தேவையான உப்பு மட்டும் போட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் கழித்து எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான பீகாரி ஸ்டைல் பூனா சிக்கன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். டூ சப்ஸ்கிரைப்.